லீவு விட்டாலும் விட்டாங்க. ஆனால் எங்கள் விகாஸ்னால சும்மாவே இருக்க முடியலைங்க. ஸ்விம்மிங் பூலில் தண்ணி போட்டு குதிக்கிறேங்கிற பேரில் குதிச்சிட்டு இருந்தான். எப்படியும் தண்ணி ஊற்றிட்டு வந்ததும் ஸ்நாக்ஸ் கேட்பான். அதுக்காகவே ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பொட்டேட்டோ சீஸ் பால் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அது கூட வந்து பிரெட் கிராம்ஸு, அதுக்கப்புறம் அரிசி மாவு, சின்ன சைஸு வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, சில்லி ஃப்ளேக்ஸு, ஓரிகோனோ, உப்பு எல்லாம் போட்டுருங்க. கூட கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். அதை எடுத்து உருண்டைகளாக எடுத்து கையில் தட்டி அதுக்கு வந்து முசிறிலா சீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதையும் நடுகாண்டு வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ அதை வந்து ஒரு கோட்டிங் கொடுக்கணும் அதுக்கு. அதனால் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. அதில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கிற அந்த உருளைக்கிழங்கு உருண்டைகளை வந்து போட்டு நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் கிராம்ஸில் போட்டு அதையும் உருட்டி எடுத்து வச்சிட வேண்டியது தான். இப்போ வந்து பால்ஸ் எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷமாவது நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா இதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்தோமா சூப்பராக சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. அதை புட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அப்படியே ஜூஸியாக அந்த சீஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்தேன். அவரோட ரியாக்ஷனை நீங்களே பாருங்களேன். விகாஸ் தம்பி ஏற்கனவே ஒரு பிளேட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டான். நீங்களுமே இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள்.